இன்னைக்கு என்ன டிஃபன் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. ஜனனி வந்து இப்போ கிளம்பிட்டு இருக்கா. கிளம்புறோம் இப்போ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சென்னைக்கு போகிறாங்க. ஜனனிக்கு வந்து கிளாஸ் இருக்குது. கௌசிப்பா கூட போயிட்டு கூப்பிட்டு வருவார். இப்போ வந்து இவங்க 2 பேருக்கு லஞ்சு கட்டணும். எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே போகலாமா? வாங்க. இங்கே வந்து காலையில் மெதுவடை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன இருக்குதுன்னா வந்து கொத்தமல்லி மிளகு ஒன்று அதிகமாக அடித்து போட்டு உளுந்து வடை செஞ்சேன். மெதுவடை அது மெதுவடை காலையில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டிஃபனுக்கு பிடிக்கும். டிஃபனுக்கு அதனால் வந்து டிஃபனுக்கே செஞ்சுட்டேன். இது கொஞ்சமாக மாவு இருக்குது, எல்லாத்தையும் போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க. சரி ஈவினிங் போட்டுக்கலாம் அப்படின்னு நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து உர ஊற்றி வச்சிருக்கிறேன். என்னென்ன டிஃபன் லஞ்ச் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி சூப்பராக இருக்குது. அதுக்கு வந்து சாம்பார். இட்லி செஞ்சோம்னா சாம்பாரை மோஸ்ட்லி, ஏன்னா வந்து சட்னி, தோசைன்னா சட்னி செய்வோம். இட்லின்னா வந்து பசங்க சாம்பார் தான் கேட்பாங்க. சாம்பார் வச்சுட்டேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெதுவடை செஞ்சுருக்கிறேன், மிளகு போட்டு சூப்பராக. அதுதான் வந்து இன்னைக்கு டிஃபன். ஓகே. இது இல்லாமல் டிஃபனுக்கு முக்கியமான ஒன்று இருக்குதுங்க, பழைய சாதம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு கொஞ்சமா சாதம் மீதியாச்சு. மீதி இருந்து வச்சுக்கோங்க. காலையில் வந்து பழைய சாப்பாடு வந்து கெடுறதே இல்லை, நல்லா இருக்குது. கூட தயிர் போட்டும் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சாதம் இருக்குது, ரொம்ப நிறைய இல்லை. பழைய சாதம் கொஞ்சம் இருக்குது. அது அப்புறம் தயிர் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாப்பிட்ருவோம் நானும் கௌசியப்பாவும். அதுதான் இன்னைக்கு மெயின் எங்களுக்கு, மெயின் டிஷ் எங்களை பொறுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்காக என்ன பண்ணியிருக்கிறோன்னா லெமன் சாதம். லெமன் ரைஸ். இவங்களுக்கும் நம்ம லஞ்சு கட்டிட்டு எங்களுக்கும் சேர்ந்து செஞ்சிட்டேன் லெமன் சாதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். கௌசிப்பா வெளியே எங்கேயாவது போனாலே வந்து தயிர் சாதம் தான் கேட்பாரு. அதால் தயிர் சாதம் பண்ணியாச்சு. இது எல்லாருக்குமே வந்து லஞ்சு இதுதான் இன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா முட்டை, நல்லா கார சாரமாக மசாலா போட்டு செஞ்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதத்துக்கு என்னதான் இருந்தாலும் வந்து ஊறுகாய் தான் நல்லாயிருக்கும், முட்டை அந்த அளவுக்கு தான் இருக்காது. அதில் வந்து பூண்டு ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணது. இது வந்து எப்படி செஞ்சோன்றது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம எப்படி ஊறுகாய் ரெடி பண்ணோன்னு. அப்படியே தான் பாருங்கள், ஜாடிலாம் போட்டு வச்சுருக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு செஞ்சோம். ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிருக்கும். இது மேலேயே ஆயிருக்குங்க. இது வந்து இப்போ ஒரு 2 மாதம் 3 மாதம் நாள் ஆயிருக்கும். அப்படியே ஓப்பனில் தான் இருக்குது பாருங்கள். ஃப்ரிட்ஜில் கூட வைக்க மாட்டேன், கெடவே கெடாது. இதோட ரெசிபி வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா லிங்க் கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க்கில் கொடுக்குறேங்க, பாருங்கள். இந்த பக்கம் வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக வச்சுருக்கிறேன், ரசம் ஊற்றி சாப்பிட்லான்னு. ஏன்னா வந்து லெமன் ஒரு சில டைமில் பிடிக்காது. கொஞ்சமாக தயிர் சாதம் கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்லான்னு எனக்காக கொஞ்சமாக சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து கௌசிப்பா அவங்களுக்கு லன்ச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டணும். இது வந்து இப்போ 2 பேருக்கு லன்ச்சுன்றதுனால ஒரே இதில் போட்டு கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன தட்டு 2 எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸ்பூன் போட்டு கொடுத்துருவேன், தட்டில் வச்சு சாப்பிடுவாங்க. என்னென்னா வந்து தயிர் சாதம் முதல்ல போட்டுடலாம். இது வந்து கேரியர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். சரி சின்ன கப்பில் 2-3 போடுறது நம்ம இதிலேயே போட்டுடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். குட்டி கப்புகளை கூட போட்டிருக்கலாம் தான். அதுக்கு ஜனனிக்கு வந்து லெமன் சாதம், ஜனனி தயிர் சாதம் சாப்பிட மாட்டா. நீங்கள் கொஞ்சம் இது சாப்பிட்டு இதை கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? இதில் வந்து வடை கொடுத்துடலாம். முட்டை வந்து இதில் போட்டுறேன். ஸோ முட்டை ஃப்ரெண்ட்ஸ் வந்து மசாலா முட்டை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும்.
இங்கே எல்லாத்துக்குமே அந்த முட்டையோட அப்படியே வந்து ஒயிட்டாக கொடுத்தோம்னா அந்த அளவு விரும்ப மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து நம்ம கலர் அடித்து கொடுத்தாதான் நல்லா இருக்குதுங்கிறாங்க. அதே மாதிரி வடையும் வடை வந்து மசால் வடை விட இந்த வடை தான் பிடிக்கும். எல்லாருமே பிடிக்கும். அவ்வளோதான் இன்னைக்கு செம்மையான ஒரு டிஃபன் அண்ட் லஞ்ச். கிளம்ப வேண்டியதுதான் நீங்கள். வேற லெவலில். சரி, பழம் அப்புறம் தண்ணி ஊற்றி வைக்கணும், எல்லாம் பண்ண வேண்டியதுதான். சின்னதாக ஒரு ட்ரை நம்ம சின்னதாக ஒரு வீடியோ போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. என்னென்ன நடக்குதோ அப்பப்போ அப்படியே எடுத்து போடணும்னு ஆசையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஆனால் வந்து அந்த மாதிரி முடிய மாட்டேங்குது. சரி, நம்ம டிஃபன் எல்லாமே ஒன்றா இது பண்ணுறோம், இவங்களும் கிளம்புறாங்க, சரி வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு எடுத்தேன். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஈவினிங்கில் வந்து ரெகுலராக கண்டிப்பாக 6:30க்கு வந்து லாங் வீடியோ கம்பல்சரியாக வரும். இது வந்து சின்ன சின்ன வீடியோ ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 11 மணிக்கு வந்து காலையில் 11 மணிக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.